கேட்பான், ஃபயக்கூடு ரப்பி அக்ரமன், ரப்பி என்னை சங்கைப்படுத்தும். தந்தாலும் சங்கைதான், தராட்டும் சங்கைதான், எல்லா நேரம் ரப்பை பார்ப்பான். இந்த உலகத்தில் எதுக்கு மதிமயங்கிறா? 1 கோடி 2 கோடி இல்ல, 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி. சாப்பிடவே மாட்டீடா. 1 லட்சம் கோடிக்கு சாப்பிடுவானா? 1 கோடிக்கு தின்ன மாட்டான். 1 லட்சம் கோடி தாண்டி அங்க இங்க 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 சொத்து பிரகாரம் அதான் இந்த கோமங்கள் நடக்குது. உனக்கு அந்த சொத்தா இந்த சொத்தா அவ்வளவு சொத்தா கண்டும் இல்ல காணாம சொத்து. இந்த சொத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை தெரியுமா? எல்லாத்தையும் கொடுத்து நைட்டுக்கு தூங்க மாட்டான். ஏன்? இன்கம் டேக்ஸ் வந்துருவானோ, பாஞ்சிருவானோ, ஃபைல் உள்ளக்கியா, பில் புக் அங்கயா, அங்க பாத்தியா, தூங்கவே மாட்டான். வீட்டுக்கு வந்து புள்ளியை தூக்கிட்டு போய் கப்பம் கேட்டாண்டா, அங்க சிசிடிவி போடு, பக்கத்துல நில்லு, நீ ஒரு பொடிக்கார நில்லு, பின்னாடி நில்லு, அங்க நில்லு. அல்ல நிம்மதி எப்படி எடுத்தான் பாத்தீங்களா? கொடுத்துட்டு உலகம் நினைக்கும், அழகா பெரிய கேட் போட்டு அழகா நிக்கிறாரு. பெரிய கேட் போட்டு எவனை எட்டி பார்க்காம இருக்கு. உங்களுக்குள்ள பயந்து நடந்துறான். ராத்திரி 12 மணிக்கு ஒரு 7 வீட்டு தட்டினா சிரிச்சுட்டு 12 மணிக்கு கதவு திறப்பான், ஒன்றுமே கொடுக்கல. 12 மணிக்கு பணக்கார வீட்டுல தட்டினா பிரஷர் ஹையா போகும், கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் ஏறும். ஏன்? எவன் தான் தட்டினது? ரோட்ல போன தட்டி போயிருக்கணும். அது பயத்துல உலகத்துல வாழ்றா. பணத்தை கொடுத்து ஏன் நினைப்பா, என்ன பணம் கொடுத்துருக்கு, அவருக்கு என்ன பிரச்சனை? சோதனை முடியல. இந்த பயத்தை வாழ்ந்தியா? அல்லாஹ் பத்தி யோசிச்சியா? அல்லாஹ் பத்தி திரும்பியா? எல்லாத்தையும் எல்லாம் தருவானா? சில பேருக்கு அன்பு பாசம் சொத்து வளைச்சு 10 பிள்ளைக்கு தின்ன கொடுக்கறது, தீர்க்கிறது, பார்க்கிறது எல்லாமே தான். அதுலயே மதிவாங்கி போயிட்டியா? அல்லாஹ் ரப்பல் ஆத்துலிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன்சிக்கிறீங்களா? உன்னுடைய பிள்ளைகள் சொத்துகள் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு உன்னை பராமுகமாக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், புள்ள குட்டி என்ன நின்றியா? உனக்கு இல்ல, அல்லாஹ் தரமாட்டான். இந்த சோதனை வந்து ஒவ்வொரு வழியில வருகுதா? அப்படி வர்ற ஒரு சோதனைனா இளமை பருவம். அந்த இளமை பருவத்தில் என்ன பண்றான்னு பார்க்கிறான். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு ரஜுல் இன்னொரு மனிதன். அப்ப ஒரு இளைஞரை கொடுத்துட்டாங்க, சில பேர் அரசனை கொடுத்துட்டாங்க. மற்றவங்களும் நினைப்பாங்க, இளமையில மோசமாக்கிட்டோம், தப்பு பண்ணிட்டோமே, அரசனா இல்லையே, நான் போய் எப்படி அரசனாகிறது? இந்த அரசியல் கவரத்தை குதிச்சோண்டா உள்ளது இல்லாம போயிடும். அதனால ஒரு மனுஷன் யோசிப்பா, உங்களுக்கு அந்த கிரேடிங் இல்லையா? அல்லாஹ் கொடுக்கிறான், எல்லா மனுஷனும் கொடுக்கிறான். எப்படி கூப்பிடுறான்? ஒரு மனிதன் கல்புஹு முஅல்லகுன் மசாஜித், அவங்களுடைய கல்பு வந்து மஸ்ஜிதுல தொங்க விடப்பட்டிருக்கணும். அல்லக்கு அல்லக்க தொங்க விட்டான்னு அர்த்தம். கொக்கையில தொங்க விட்டா அல்லக்க அல்லக். மஸ்ஜிதுல போய் அவன் கல்பு தொங்க விட்டுருக்குமா? ஒரு மனுஷன் யார்? இளமையை தாண்டவர் தானே. இளைஞருக்கு இளைஞர்னுவோம், சின்னவருக்கு சிறுவனுவோம். சிறுவரை பார்த்து மனுஷன் சொல்ல மாட்டோம். இளமையை தாண்டினா மனுஷன். அந்த மனுஷனுடைய கல்வி எப்ப பார்த்தாலும் பள்ளி இருக்குமா? அப்ப அர்த்தம் என்ன? பள்ளியிலே உட்கார்ந்து, பள்ளியிலே படுத்து, பள்ளியிலே சிக்கர் பண்ணி. ஆனா ரசூலா சொல்றாங்களா, அவர் ரசூல்லா அப்படி இருக்கல. எப்படி இருப்பாருந்தா, எங்க போனாலும் பள்ளி ஞாபகம் வந்துடும். ஆனா பள்ளிக்கு போயிடணும், நேரம் வந்துட்டு நேரம் காலத்துல இருப்பேன்னு, அங்க போனா கண் குளிர்ச்சியா இருக்குமே, அமைதியா இருக்குமே, எல்லாம் ஒரு இது வருமே. அவனுக்கு பள்ளியுடைய சிந்தனை அவன் கைவில வந்துட்டா மறுமை நாள் அவனை தேடி எல்லாம் கூப்பிடுவானா அந்த கூட்டத்தை. ஏன்? பள்ளி வாசல் என்றா உலகத்தில் எத்தனையோ பில்டிங் இருக்கு. சில பேர் கல்புல வீடு இருக்கு, என் வீடு இப்படி வரணும், தப்பு இல்ல, தவறு இல்ல, என் வீட்டிலே இருக்கணும்னா அந்த அறையில இருக்குன்னு நினைப்பானா? அவன் கல்வி வீட்டோட இருக்குது. சில பேர் ஆபீஸ்ல இருக்கும், சில பேர் கல்வி வியாபார ஸ்தலத்தில் இருக்கும். அவன் எல்லா வியாபாரத்தையும் செஞ்சாலும் சில பேர் கல்வி மச்சதில் இருக்கு. அல்லாஹ் கூப்பிட்டா ஓடி போயிடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, தொழுகையை நான் ரொம்ப விரும்புகிறேன், என்னுடைய கண் குளிர்ச்சி அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறான். கண் குளிர்ச்சி என்ன? நிம்மதி. அல்லாஹ் அக்பர் கையை கட்டினா நான் ரொம்ப நிம்மதியாக அடைகிறேன் ரசூலுல்லாஹ், எனக்கு அல்லாஹ் அங்க வச்சிருக்கிறான். பெருமானாரை தேடி தேடி போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வாலிப வயதை தாண்டினா பொருளாதாரம் தலைக்கு அடிச்சிடும். ஒரு மனுஷனுக்கு உங்களுக்கு என்ன புள்ள குட்டியை பார்க்கறது அடிச்சிடும். அந்த மாதிரி பொருளாதாரம் வரப்போக்குல அவ்வளவு வேணுமே, இவ்வளவு போடணுமே, இப்படி பண்ணணுமே நினைக்கிற நேரம் மஸ்ஜித் பக்கம் போறதுக்கு நினைவு வராது. இந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் கூப்பிடுறான். ஒரு அடியான் போனா அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கிரேடிங் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. இன்னும் 2 பேர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இன்னும் 2 பேர் என்ன பண்றாங்க? 2 பேருக்கு அல்லாஹ் கொடுக்குறான்.
இது ரெண்டு பேர் இருக்கு, தப்பா போயிடாங்க சில பேர். இந்த ஹதீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரக அலைஹி, ரெண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று சேர்கிறார்கள், வ தஃபர்ரக அலைஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிகிறார்கள். இது எப்படி நினைக்கிறாங்கன்னா, அதாவது குர்ஆன் சுன்னாவுக்காக ஒன்று சேர்ந்துட்டார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி. குர்ஆன் சுன்னாவில் பிரச்சனை, நீ வேற நான் வேற, ரெண்டு ஜமாத் ஆயிட்டுமா, நீங்க அந்த டீச்சர் நாங்க இந்த டீச்சர், இதுதான் அல்லாஹ் சொல்ற நினைக்கிறாங்க. இல்ல, இங்க ஒருவரை பத்தி அல்லாஹ் சொல்லவில்லை. அதாவது வளமையாக ஹதீஸ் எப்படி வருதுன்னா ரஜுலன் தான் வந்துச்சு. இங்க ரெண்டு பேர், ஒரு ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி, ரெண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று சேர்கிறார்கள், வத்தஃபர்ரக அலைஹி, ரெண்டு பேர் அல்லாஹ்வுக்காக பிரிகிறாங்கன்னா இது என்ன விளக்கம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. ஹிஜ்ரத் நடக்கணுமா, ஜிஹாது கிளமா, வேற விதமா தௌத்தியா, ரெண்டு பேரும் உண்டா இருக்கிறார்கள். அந்த ரெண்டு பேர் அல்லாஹ்வுக்காக, நீ அந்த திசைக்கு போ, நான் இந்த திசைக்கு போறேன், இனம் பிரியாத ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்த இருவர், ரெண்டு பேரும் பிரிகிறார்களே. ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார், ஜிஹாதுக்காக வேண்டி கணவன் அழைக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் பொண்டாட்டி விட்டுட்டு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போறேன்றாரு. அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி திருமணம் முடித்தார். இன்றைக்கு அதே உறவை அல்லாஹ்வுக்காக வேண்டி முடித்துக் கொள்கிறார். திரும்பி வருவாரோ தெரியவில்லை. வத்தஃபர்ரக அலைஹி, அவர் அல்லாஹ் கூப்பிடுவார். நீ யார் தெரியுமா, எனக்கு செஞ்சது. நான் சொன்ன இந்த ஹதீஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 7 கூட்டத்தை திரும்ப திரும்பி பார்த்தாலும் ஆன்சர் அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தார், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட இருந்து பாடம் பெற்று, அதாவது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவரை பத்தி அபூ இத்ரீஸ் ஸல்லல்லாஹு அறிவிக்கிறாங்க. முவத்தா மாலிக்ல வருகிறது, வெள்ள பல்லு உடைய ஒரு இளைஞர், வெள்ள பல்லுக்குரிய ஒரு இளைஞர், அவர் சுத்தி மக்கள் இருக்கிறாங்க டெமஸ்கஸ்ல. அவர் சஹாபி. இவர் யாருப்பான்னு நான் பார்த்தேன், அவர் தான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையில் வளர்ந்தவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவ்வாவுக்கு அனுப்பினவர் அந்த முஆத் தான் அவர். நான் அவரை அப்படியே பார்த்தேன். மக்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால், பிரச்சனை இருந்தால் அவரிடம் வந்து பேசுவார்கள், அவர்கள் அவரிடம் கேட்டு விட்டு போய்விடுவார்கள், அவர் அழகாக பதில் கொடுப்பார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், சுல்ஹுலைஃபாவில் வைத்துக் கொண்டு, முஆத், இது நீ என்னை சந்திக்கும் கடைசி, நீ அல்லாஹ்வுடைய பாதையில் போய்விடு முஆத், மறுபடி நீ திரும்பி வருகிற நேரம் என்னுடைய கபரை தான் நீ தாண்டி போவாய். முஆத் ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் இந்த ஆன்மாவுக்கு அவன் மீது ஆணையாக, மதீனாவுடைய எல்லையில் ரசூலுல்லாஹ் என்னோடு கடைசியாக பேசினார். பேசிவிட்டு திரும்பி போனார். நான் அப்படியே ரசூலுல்லாஹை பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் பாலைவனத்தில் மறைந்து கொண்டு போனார். வல்லாஹி, நான் திரும்பி மதீனாவுக்கு வருகிற நேரம் என்னோடு பேசிய ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். ரசூலுல்லாஹ் முதல் தாய் அனுப்பினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஷாமுக்கு போய், சிரியாவுக்கு போய் அந்த பிரச்சாரத்தை செய். அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபூ இத்ரீஸ் அல்-கௌலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லுகிறார், நான் அங்கே போகிறேன் திமிஷ்கில், வெள்ளை பல்லு, அவர் யார் என்று தெரியாது, மின்னுகிற பல்லு, ஏன் மிஸ்வாக், அவர்கள் மிக சுத்தமாக வாழ்ந்த மனிதர்கள், அவரை சுத்த மனிதர்கள் இருந்தார்கள். அப்பொழுதுதான் நான் அவரை நோட்டமிட்டு விட்டு ஒரு நாள் சொன்னேன், அவரை பிடித்துக் கொண்டு சொன்னேன், யா முஆத் பின் ஜபல், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நான் உங்களை நேசிக்கிறேன். அவர் என்னிடம் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படி என்று நான் சொன்னேன். அவர் என்னை அப்படியே பக்கத்தில் இழுத்துக் கொண்டார், என்னுடைய ஆடையால் இழுத்துக் கொண்டு கேட்டார், என்ன சொன்னாய், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று அவர் சொன்னாராம். 3 தடவைகள் சொன்னதுக்கு பிறகு அவர் சொன்னார், நானும் உன்னை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று சொல்லிவிட்டு சொன்னாராம். அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் உட்கார்ந்தாரோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் நடந்தாரோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஒருவரை நேசித்தாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை நேசிக்கிறான் என்றார்கள். முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை சொல்லித் தந்தார் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அல்லாஹ்வுக்கான நேசம். அல்லாஹ்வுக்கான நேசம் என்பது தனியான பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த மாதிரியான சோதனைகள் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசுடைய நிலையை தருவதற்கு காரணமாக வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு சூறாவளி வீசுகிறது என்றால் ஒழுங்கான பதிலை கொடுத்தால் மறுமையில் பாக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, துன்யா என்பது ஆஹிராக்குரிய விளைநிலம் என்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
சோதனைகளை பொறுத்தவரை ஒவ்வொரு விதமாக வந்தாலும் அந்த சோதனையுடைய இறுதி முடிவு எங்களுடைய கல்வியில் ஆகிராக்குரிய வாழ்க்கை ஆழமாக பதிந்திருந்தால், அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால், ரப்புடைய லிக்காவை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்த்தால், இந்த சோதனைகளுக்குரிய ஒழுங்கான முடிவை கொடுத்து நானும் நீங்களும் அரிசுடைய நிலையை பெறலாம். அல்லாஹ்வுடைய ஃபிரௌனுடைய மனைவி, இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை கொஞ்சம் நெஞ்சமல்ல, அதிபயங்கரமான ஒரு சோதனை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அந்த எகிப்துடைய மன்னன் இந்த உலகத்தில் மிக பெரும் ஆட்சிக்கு சொந்தக்காரன். அவன் என்ன செய்வான் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்வதற்கில்லை. அந்த அம்மா தைரியமாக முடிவெடுத்து ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தைக்கு கொடுத்த மதிப்பு. உலகத்தில் அத்தனை பெண்கள் இருக்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், எத்தனையோ பேர் இருக்கு. அரபிகள் குர்ஆனில் அரபிகளுடைய பேர் வருவதை விரும்புவார்கள். அரபி வம்சம் தன்னுடைய குர்ஆனில் அரபி வம்சத்துடைய பேரை விரும்புவார்கள். ஆனால் குர்ஆனில் 2 பெண்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எதிரணியில் இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எங்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தாயாக இருந்தாலும் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக வாதிட்டார். ஆனால் குர்ஆன் உலகத்தில் சிறப்பான பெண்கள் என்று யாரை கொண்டு வந்தது? அரபி தீபகற்பத்தில் அரபி மொழியை பற்றி உச்சகட்டமாக பேசிய மனிதர்கள், அரபை விட்டால் உலகத்தில் மொழி இல்லை என்று சொன்னவர்கள், அப்படி பேரம் பேசுவார்கள். அப்படி பேசினவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய பேரை சொல்லவில்லை. லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை கொண்டு வந்து அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டி சொன்னான். அரபி பெண்கள் எல்லாரும் பார்க்க, யாரப்பா மூசா நபியுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண், எவ்வளவோ தியாகம் பண்ணின பெண்கள் இருக்கு. உலகத்தில் எல்லாத்தையும் கீழாக்கி ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனைவி ஆக்கினால் நானும் நீங்களும் என்ன நினைப்போம்? அயோக்கியன் பொண்டாட்டி. அப்பா அல்லாஹ் சோதனை அங்கே தான் வைத்தான். அல்லாஹ் அயோக்கியனுக்கு திருமணம் முடித்தாலும் சுவர்க்கத்தை கொடுப்பதற்கு அதுதான் காரணம். அல்லாஹ் என்ன சொன்னான்? அவர்களை லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி இந்த உலகத்துக்கு முன்னுதாரணம் என்றார். ஏனப்பா முன்னுதாரணம்? 66வது அத்தியாயம் 9, 10வது வசனத்தை படித்து பாருங்கள். இது காலத் அந்த பெண் சொன்னாள் ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சுவர்க்கத்தில் உனக்கிட்ட வீடு வேணும் யா அல்லாஹ். ஃபிரௌன் மாளிகை வேணாம், என் களத்தில் உள்ளதை கலட்டுகிறேன், என் காதில் உள்ளதை கலட்டுகிறேன், என் தங்க கூவியலை கலட்டுகிறேன், என் பக்கத்துள்ள வேலைக்காரர்களை அனுப்புகிறேன், நான் நடுத்தெருவுக்கு வருகிறேன் ரஹ்மானே. இது காலத்து அந்த அம்மா துஆ கேட்கிறார்கள். ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் உனக்கிட்ட துஆவை பாருங்கள். சுவர்க்கம் கேட்கவில்லை. ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, உனக்கிட்ட சுவர்க்கத்தில் வீடு. அதாவது ஃபில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்பது அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கிட்ட என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு பக்கத்தில் என்றார்கள் ரசூலுல்லாஹ். சுவர்க்கத்தில் உனக்கிட்ட எனக்கு மாளிகை வேண்டும், அத்தனை விடுகிறேன் என்றார்கள். எல்லாத்தையும் விட்டு களமிறங்கினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை அரவணைத்துக் கொண்டார். உலகத்துக்கு இவரை விட ஒரு பெண்ணை காட்டுங்கள் என்று கேட்டான். தைரியன் மாப்பிள கொல்லுவான் பரவாயில்லை, சொத்து பறிப்போகும் பரவாயில்லை, தங்கம் பறிப்போகும் பரவாயில்லை, செல்வாக்கு பறிப்போகும் பரவாயில்லை, காரி துப்புவார்கள் பறிப்போகும் பரவாயில்லை, நேத்து ராணி இன்றைக்கு பிச்சைக்காரி பரவாயில்லை. ரப்பல் ஆலமீன் மூசா சொன்ன ரப் என் கல்வியிலே இருக்கிறான், அந்த அவருடைய மாளிகை வேண்டும் என்று கேட்டதுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு திருக்குர்ஆனில் உலக மக்களுக்கு அல்லாஹ் சொன்னான், இவர்கள் தான் உலகத்துக்கு முன்னுதாரணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அந்த அரசின் நிலையை பெற்ற சோதனைகளில் வெற்றி பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களை மாற்றி புரிவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.